ஹலோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லைங்க. ரேஷன் அரிசியை வச்சு இட்லி செஞ்சு பார்த்தேங்க. இட்லி பார்த்தீங்கன்னா, பூ போல மென்மையா இருந்ததுங்க. இதுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கு பச்சரிசி, 1½ வழக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா, நான் 2 அல்லது 3 முறை மட்டும்தாங்க வாஷ் பண்ணுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க 6 முறை 8 முறை வாஷ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வாஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு இருக்கிற சத்து எல்லாமே போயிடுங்க. அதுக்காக குறைஞ்சது நீங்கள் 2 இல்லைனா 3 முறை வாஷ் பண்ணாவே நம்மளுக்கு அந்த ரேஷன் அரிசி ஸ்மெல் கூட வரவே இல்லைங்க. நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வாஷ் பண்ணி நான் இது 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், 2 முறை வாஷ் பண்ணுறேங்க. நான் கொஞ்சம் நல்ல தண்ணியை தாராளமாக ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஊறும்போது நல்ல அரிசிலாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய அளவில் ஊறுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, உளுந்து எடுத்துக்கிட்டேங்க. உளுந்தில் பார்த்தீங்கன்னா நான் 1/2 வழக்கு உளுந்தும் ஒரு 30 கிராம் அளவுக்கு வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. உளுந்து மட்டும் நீங்கள் ஒரு முறை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நிறைய திரும்ப வாஷ் பண்ணோம்னா அதில் இருக்கிற சத்தே போயிடுங்க. அதுக்காக வெறும் தூசியும் அழுக்கு ஏதாவது இருந்ததுன்னா போகிறதுக்காக ஒரு முறை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கும் நல்லா தாராளமாக தண்ணி பிடிச்சி வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் உளுந்தையும் நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, கிரைண்டரில் ஃபஸ்ட்டு நான் உளுந்து தாங்க போட்டேன். இதில் மெயினான பாயிண்ட் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து தாங்க இம்பார்ட்டண்ட்டே. நம்மளுக்கு இட்லிக்கு சாஃப்டாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து நம்ம எடுக்கிற தன்மை தாங்க கரெக்டான தன்மையில் எடுக்கணுங்க. ஒன்றும் நாங்கள் இது பார்த்துட்டே இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டே வாங்க. பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து ஒரு மாதிரி முஃபுல்லாக ஊதி வருங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கும்போது அதோட வெயிட்டே ரொம்ப லெஸ்ஸாக தெரியுங்க, ரொம்ப லேஸாக தெரியுங்க. இது பாருங்கள், இதுதாங்க சூப்பரான பதம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உளுந்து எப்போவுமே ரொம்ப நேரமாக அரைக்க விட்டுறாதீங்க. மிஞ்சி போனால் நான் இந்த 1/2 வழக்கு உளுந்துக்கும் 30 கிராம் வெந்தயத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, நான் மிஞ்சி போனால் நான் 1/2 மணி நேரம் தாங்க, 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நான் அரைக்க வைக்கணுமே. அதுக்குள்ளேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா பொங்கி வருங்க. அதை எடுத்துக்கோங்க. பிறகு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஊற வச்சுக்கிட்டேன். அரிசியை ஆட் பண்ணுங்க. அரிசியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான மாதிரி, ஒவ்வொருத்தவங்களுக்கு ரொம்ப நைஸாக வேணும்னா நைஸாக எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ரவை பதத்தில் எடுத்துக்கிட்டேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இட்லி கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது சின்ன ரவை சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரவை சைஸ் எடுத்தாலும் நல்லா இருக்காதுங்க. இந்த ரவை பதத்தில் எடுத்துக்கோங்க. இதுதாங்க சரியான பதம். எடுத்து நான் உளுந்து கூடவே அரிசியும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு உளுந்து எடுத்துக்கிட்டேன். பிறகு நான் அரிசி நல்லா ரவை பதத்தில் எடுத்துக்கிட்டேன். பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருந்த தண்ணியை ஊற்றி நான் கிரைண்டர் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அந்த தண்ணியை நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்கலாங்க. பிறகு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உப்பு சேர்க்கவே இல்லைங்க. வெறும் உளுந்தையும் அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. உளுந்தை விட அரிசி கனமாக இருக்கிறதால அது அடியில் போய் தங்கிடுங்க. அதனால் அடியில் நல்லா கையை விட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எல்லா இடத்துலையுமே அரிசியும் உளுந்தும் கலந்து இருக்கிற மாதிரி கலரி எடுத்துக்கணுங்க. பிறகு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, உப்பு போடாததால் நான் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. இது மறுநாளைக்கு யூஸ் பண்ணிப்போங்க.
இப்போ பேலன்ஸ் இருக்கிற மாதிரில நம்மளுக்கு எவ்வளோக்கு தேவையான அளவு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு தாங்க சேர்ப்பேன். பிறகு சும்மா வெளியில் வெட்டி இருக்கிறதெல்லாம் சும்மா நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மறுநாள் காலையில் தாங்க இந்த மாவு யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து புளிச்சு இருக்குங்க மாவு. குறைஞ்சது நம்ம வந்து 10 to 12 hours வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோங்க. ஏன்னா மாவு புளிக்கிற டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 to 12 hours இருக்கும். மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தா மாவு புளிச்சு இருக்குதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பிறகு என்ன பண்ணேன் அப்படி பார்த்தீங்கன்னா, இட்லி தட்டில் வந்து நான் நல்லெண்ணெய் தாங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எல்லா தட்டுலேயும் நல்லா தடவிட்டு நம்ம அரைச்சி வச்சு இந்த இட்லி மாவையும் அதில் இட்லி தட்டில் ஊற்றி எடுத்துப்பேங்க. நல்லெண்ணெய் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லா இடமே பரவுற மாதிரி பரப்பி வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் தடவிடுங்க. பிறகு இட்லி மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு குழிலையும் ஆட் பண்ணுங்க. கலருக்குள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலைங்க. நம்ம ரேஷன் அரிசின்ட்டு யாருமே வாங்காமல் விட்டுட்டோங்க. நானே பார்த்திங்கன்னா இந்த 1 மாத காலமாக நான் ரேஷன் அரிசி தாங்க யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதுங்க. நல்லா ஃபுல்லாக அழகாக வெந்துடுதுங்க. ஆமாம்மா இருக்குமா. நான் இட்லி பானையிலேருந்து இட்லியை எடுத்துட்டு 2 நிமிஷம் நம்ம ஆற விட்டுருணுங்க. பிறகு நம்ம கரண்டி வச்சு எடுத்தோன்னா இட்லி அழகாக முழுசாக அழகாக வந்துடுங்க. இது பார்த்திங்கன்னா பூ போல் இருக்குதுங்க. நல்லா இருக்குங்க. முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.